ஹலோ மக்களே, நமக்கு கிரிக்கெட்ல தெரிஞ்ச ரூல்ஸோட தெரியாத ரூல்ஸ் ரொம்பவே அதிகம். நமக்கு தெரியாத நிறைய வித்தியாசமான ரூல்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா ஹேட்ரிக்கோட ரூல்ஸ் தான். பொதுவாக கிரிக்கெட்ல ஒரு பவுலர் தொடர்ந்து 3 டெலிவரியில விக்கெட் எடுத்தார் அப்படின்னா அந்த ஹேட்ரிக்னு சொல்லுவாங்க. ஆனா பொதுவாக கிரிக்கெட்ல ஒரு பவுலர் அவர் போடுற ஓவர்ல கடைசி 2 பால் விக்கெட் எடுத்துட்டு அவர் போற நெக்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்து ஹேட்ரிக் எடுத்து நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். ஆனா அப்படி எடுத்தா மட்டும் ஹேட்ரிக் கிடையாது. தெளிவா சொல்லணும் அப்படின்னா 1989ல ஆஸ்திரேலியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் செகண்ட் டெஸ்ட் போயிட்டு இருக்கும். அப்ப மேர் ஹுக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் பவுலர் ரொம்பவுமே வித்தியாசமான ஹேட்ரிக் எடுத்திருப்பாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் போட்ட 36வது ஓவரோட கடைசி பால் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா 37வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா வெஸ்ட் இண்டீஸ் ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறமா வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வரப்ப அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பால்ல இன்னொரு விக்கெட்டையும் எடுத்திருப்பாரு. இது மூலமா ஒரு 2 இன்னிங்ஸ் 3 ஓவர் போட்டு ஒரு வினோதமான ஹேட்ரிக்கை எடுத்திருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொதுவாக ஒரு பால் பேட்ஸ்மேனோட கிளவுல போட்டு கேட்ச் பிடிச்சா அதை கண்டிப்பாக கிரிக்கெட்டில் அவுட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. பொதுவாக கிரிக்கெட்டில் அந்த கிளவ் பேட்டோட ஃபுல் பார்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் பால் கிளவுல போட்டு போனால் அவுட் தராங்க. அதாவது அந்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் கிளவுல அடிக்கிறப்ப கிளவ் பேட்டோட கான்டாக்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது நாட் அவுட் தான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா பால் கிளவுல அடிக்கிறப்ப நம்ம பேட் ஹேண்டில் பிடிச்சிருக்க கூடாது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது எல்பிடபிள்யூ பற்றின ரூல் தான். இந்த ரூல் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எல்பிடபிள்யூ ரூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிக்கிறேன். அதாவது நீங்கள் ஸ்டெம்புக்கு போகிற பாலை பேட் வச்சு மட்டும் தான் தடுக்கணும். அதை விட்டுட்டு கால் வச்சு தடுத்தீங்க அப்படின்னா அது அவுட் தான். இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெம்புக்கு போகிற பாலை கால் மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கிற எந்த பார்ட்ஸ் வச்சு தடுத்தாலும் அது அவுட் தான். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த ஒரு மேட்ச்ல நம்ம கிளென் மேக்கரா போட்ட பால் அப்போ சச்சின் டெண்டுல்கர் குனிஞ்சிருப்பாரு. ஆனால் அந்த பால் சச்சினோட ஆம்பிள் அடிச்சிருக்கும். ஆனாலும் அதுக்கு அம்பையர் அவுட் கொடுத்திருப்பாரு. இது மூலமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெம்புக்கு போற பாலை நீங்க பேட் வச்சு மட்டும் தான் தடுக்கணும். அதை விட்டுட்டு உங்க உடம்புல இருக்கிற எந்த பார்ட்ஸ் வச்சு தடுத்தாலும் அது அவுட் தான். நம்ம அடுத்து பார்க்க போகிறது டைம் வேஸ்டிங் ரூல்ஸு. இது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது அதிகமாக எப்போ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் லஞ்ச் வரதுக்கு முன்னாடி, அப்புறம் மழை பெய்யறப்பலாம் அதிகமாக பவுலிங் டீமும் பேட்டிங் டீமும் டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 ரன் பெனால்ட்டி. இப்போ பேட்டிங் டீம் டைம் வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பவுலிங் டீமுக்கு 5 ரன் பெனால்ட்டி. பவுலிங் டீம் டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா பேட்டிங் டீமுக்கு 5 ரன் பெனால்ட்டியாக போகும். இது மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய மேட்ச்சில் நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூலு. பொதுவாக கிரிக்கெட்டில் ஒரு பால் ஸ்பைடர் கேமில் பட்டு கீழே விழுந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக டெட் பால் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது ஸ்பைடர் கேமுக்கு மட்டும் கிடையாது. இப்போ ஒரு பால் ஒரு டாகாலேயோ இல்லை ஒரு பேர்டாலேயோ ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா அதுவும் டெட் பால் தான். பட் இந்த ரூல் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்ஃபீல்டோட அம்பையர் டிசிஷனில் தான் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற ரூல்ஸ் என்னன்னா விக்கெட் கீப்பரோட கிளவுஸ் ஒரு ரூல்ஸ் தான். அதாவது கிரிக்கெட்டில் என்ன ரூல்ஸ் அப்படின்னா விக்கெட் கீப்பரோட கிளவுஸை விக்கெட் கீப்பர் மட்டும் தான் போடணும். அதை விட்டுட்டு அந்த டீமில் இருக்கிற ஃபீல்டர்ஸ் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா அந்த டீமுக்கு 5 ரன் பெனால்ட்டியாக போயிடும். இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பாபர் அசமே பண்ணியிருக்காரு. பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மேட்ச்சில் ரிஸ்வானோட கிளவுஸ் எடுத்து பாபர் அசம் போட்டிருப்பாரு. அதுக்காண்டே வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு 5 ரன் பெனால்ட்டியாக தந்திருப்பாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது கொஞ்சம் ரேரான ரூல்ஸ் தான். இது யாருமே அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு பாலை கேட்ச் பிடிக்கிறப்ப அந்த இருக்கிற ஃபீல்டர் இன்டென்ஷனலாவோ அவரோட கேப்போ வச்சோ இல்லை கீப்பரோட ஹெல்மெட்டை வச்சோ பிடிச்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நாட் அவுட் தான். இதை மோஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ தான் ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய கிரேசியான ரூல்ஸ்லாம் இருக்குது. பட் என்னடி இந்த ஒரு வீடியோவில் இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஒன்ஸ் அகைன் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.